ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸும் வந்து பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற படங்களாக இருக்கும். அருண்ராஜ் காமராஜ் சாரோட நான் பாக்ஸிங் படம் பண்ணுறேன், ஆண்கள் எதுவும் பெருசாக ஏன்ப்பா இப்படி பண்ண அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா லட்சுமி இருக்காங்க, அதுக்கு மேலே உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணும் மெசேஜ் இதுலேயும் இருக்குது. எஸ்பெஷலி பாடி கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயம். எனக்கு ஒய்ஃப் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கண் கலங்குவாங்க. ஒய்ஃப் மட்டும் இல்லை, பார்க்குற அத்தனை விமன் ஆடியன்ஸ். ஆக்சுவலாக அனுஷ்காலாம் மீட் பண்ணி கதையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க. நான் எப்படி குஸ்தி ஆடுவேன்னு கேட்டாங்க. இதுக்கு நான் 3 படம் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. பெருசு சின்னது இன்றைக்கி கிடையாது, நம்ம சினிமாவில் பார்த்துட்டோம். அதை நான் ப்ரொடியூசராக பேசினேன், ஹீரோவா இல்லை. இப்போ கட்டா குஸ்தி பார்ட் 1 ஆக்சுவலாக வந்து பண்ணதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் சார் வந்து பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பிகினிங்கில் நான் வந்து பார்ட் 1 கதை தான் முடிஞ்சிருச்சு சார், பார்ட் 2 எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தான் கேட்டேன். சார்கிட்ட வந்து நான் வேறு ஒரு கதை நரேட் பண்ணேன். அப்போது சார் கேட்டுட்டு நல்லா இருக்குச்சுல்ல, ஆனால் பார்ட் 2 பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போது சொன்னேன் வந்து சார்கிட்ட, சார் இது மாதிரி பார்ட் 2னா இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சு பண்ணலாம் அப்படின்னு, நல்லா இருக்குது, டெவலப் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போயே உட்காந்து பேசினோம். அப்போ ஒரு 1/2 hour பேசும்போதே இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெலிட்டன் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் நான் சொன்னேன் என்ன, பார்ட் 2 பொதுவாக வந்து பார்ட் 1 அளவுக்கு இருக்கிறது இல்லை சார். ஏன்னா இப்போ பார்ட் 2 பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று பார்ட் 1 தாண்டணும், அட்லீஸ்ட் தாண்டலைனாலும் பார்ட் 1 அளவுக்காவது இருக்கணும். அதுக்கு கம்மியாக பண்ணால் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. அதனால் நம்ம வந்து முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நமக்கு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். சார் ஆமாம், நான் அப்படி தான் பண்ணணும், நீங்கள் பண்ணுங்கள், ஸ்கிரிப்டை பண்ணுங்கள், அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு கதை கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சார் சொன்னார். அப்புறம் ஒரு 6 மாதம் டைம் எடுத்து ஸ்கிரிப்ட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கும் ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் படமே வந்து பார்ட் 2 அனௌன்ஸ் பண்ணோம். கண்டிப்பாக வந்து பார்ட் 1ல் பிடிச்சவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பார்ட் 2 பிடிக்கிற மாதிரி தான் படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தேட்டரில் பார்ட் 1 எந்த அளவுக்கு ரசித்து பார்த்தாங்களோ இந்த பார்ட் 2வும் அதே மாதிரி ரசித்து பார்ப்பாங்க. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்திருக்கு. பார்ட் 1ல் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் இதில் இருக்காங்க. ஏன்னா அதோட சீக்வல் பார்ட் 1 எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து தான் பார்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. பார்ட் 2ல் புதுசாகவே வந்து இன்னும் ரம்யா கிருஷ்ணன் மேம், யோகி பாபு சார், அப்புறம் கருணாகரன் சார், அப்புறம் தாரக் பொன்னப்பா, இவங்க எல்லாமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ட் 2 வந்திருக்கு. நீங்கள் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். செல்லா சார் சொன்ன மாதிரி பார்ட் 2 வந்து நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது வந்த ஐடியா தான். அண்ட் கதை சொல்லும்போது சரி செல்லா நம்ம ஏன் பார்ட் 2 பண்ணக்கூடாது, வேறு ஒரு கதை சொன்னார். அப்போ வந்து நம்ம ஏன் பார்ட் 2 பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஸ்டார்ட் ஆன ஐடியா தான். அன்றைக்கி என்ன ஸ்கெல்டன் ஃபார்ம் ஆச்சோ இன்றைக்கி படம் பார்க்கும்போது அதே ஸ்கெல்டன் தான். அண்டு ஒரு பார்ட் 1ல் எப்படி எல்லோரும் ரசிச்சிங்களோ கண்டிப்பாக பார்ட் 2 வந்து உங்களுக்கு அதே அளவுக்கு பிடிக்கும். அண்ட் நல்ல ஹியூமர் இருக்குது, ஐஸ்வர்யா லட்சுமி இருக்காங்க, அதுக்கு மேலே உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணும். அதை தாண்டி நல்ல ஒரு ஒரு மெசேஜ் இதுலேயும் இருக்குது. எப்படி பார்ட் 1ல் பெண்கள் பற்றி டைரக்டர் சொன்னாரோ இதில் வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்கிறாரு. அண்ட் ஆண்கள் ஹவுஸ் ஹஸ்பண்டாக மாறினா அவங்க லைஃப் எப்படி இருக்கும், இந்த சொசைட்டி என்னவா அவங்கள பார்க்கும் அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு. பெரிய பாலிடிக்ஸ் இல்லை, பட் அழகாக பேசியிருக்கிறாரு. ரொம்ப நியாயமாக இருக்கும். அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். பார்ட் 1ஓட இன்டர்வல் எப்படி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதோ பார்ட் 2ஓட கிளைமேக்ஸ் அதே அளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் சார் சொன்ன மாதிரி ரம்யா கிருஷ்ணன் மேடம் இருக்காங்க, யோகி பாபு, தாரக் பொன்னப்பா, கருணாகரன், ஸோ ஒரு புது என்ட்ரிலாம் நிறைய இருக்காங்க. அண்ட் எல்லாருமே அவங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷான் ரோல்டன் படத்தோட மியூசிக் டைரக்டர். ஆல்ரெடி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, சம்பவக்காரி, நல்லா போயிட்டுருக்கு. டீசர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ நாங்கள் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஜூலை 3 தேட்டரில் வரோம், நீங்கள் எல்லோரும் பாருங்கள். அண்ட் ஐ திங்க் டெஃபினெட்லி பார்ட் 1 உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ இதுவும் அதே அளவுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எந்த விதத்தில் டிஸப்பாயிண்ட் பண்ணாது. ஒரு மொத்த ஃபேமிலியோட ஜாலியாக உட்காந்து பார்க்க வேண்டிய படம் இது. ஸோ ஃபேமிலியை கூப்பிட்டு போங்க. அண்ட் 100% நீங்கள் என்டர்டெயின் ஆவீங்க. அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி செகண்ட் ரவுண்ட். என்னோடய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச கேரக்டர்ஸில் கீர்த்தி எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கேரக்டர். அது இன்னொரு வாட்டி எனக்கு வாழ்கிறதுக்கு கீர்த்தியாக வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இந்த ஃபிலிம்னால். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி. எல்லோரும் ஃபுல் ஃபேமிலியாக அப்பா அம்மா குழந்தைங்க நெய்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து தியேட்டரில் வந்து பார்க்கலாம். ஹாப்பியாக திருப்பி போகலான்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம்.
கட்டா குஸ்தி வந்து வெற்றி, அந்த படத்தோட வந்து சினிமா மாத்திரம் இல்லாமல் ஃபீட்பேக் நல்லா இருந்தது. அந்த பட வெற்றிக்கு அப்புறம் அவங்க பார்த்த ஆண்கள்லாம் என்ன சொன்னாங்க, பெண்கள்லாம் என்ன சொன்னாங்க? ஆண்கள் எதுவும் பெருசாக ஏன்ப்பா இப்படி பண்ண அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாரும் வீட்டில் எல்லாருக்கும் அடி விழுந்ததுன்னு நினைக்கிறேன். பட் பெண்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ரொம்ப கொண்டாடினாங்க இந்த படத்தை அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்க சைடுலேருந்து சில கோவங்கள் அவங்க மனசில் இருந்திருக்கும், அது வெளிக்காட்ட முடியல அவங்களால. ஸ்க்ரீனில் அதை யாரோ காமிக்கிறாங்க போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அண்டு ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு இந்த படம். இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து நிறைய இடத்துக்கு போகும்போது இன்றைக்கி அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க சொல்கிறாங்க, நாங்கள் அடிக்கடி இன்ட்ரோல் சீன் ப்ளே பண்ணி பார்ப்போம். என் ஆமாம், முடி சீன் என் பையனே வந்து நிறைய வாட்டி அது ரீவைண்ட் பண்ணி போடுறான். இன்ஃபேக்ட் பார்ட் 1 வந்து என் பையனோட நான் ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்த படம் வந்து கட்டா குஸ்தி 1. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப இமோஷனலான படம் அது. பட் அதே சமயத்தில் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே, எஸ்பெஷலி ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ் அண்ட் சேட்டலைட் ரிலீஸ்க்கு அப்புறம் இன்னமும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆச்சு படம். ஸோ அது ஒரு மாதிரி பாம்பேலலாம் போகும்போது கூட இந்த படத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க அண்ட் எல்லாருக்குமே நல்ல ஒரு ரீச் ஆன படம். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ அவங்களும் பயங்கர ஹாப்பி. ஸோ பார்ட் 2 அவங்ககிட்ட தான் இருக்குது அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த வாட்டி நாங்கள் வெறும் பெண்களுக்காக படம் எடுக்கலை, ஆண்களுக்காகவும் படம் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இதில் பேசின விஷயங்கள் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மேடம், இந்த ஹீரோயின் சப்ஜெக்ட் மாதிரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் சில ஹீரோக்கள் அவரே ப்ரொடக்ஷன் இருக்குது. முதல்ல என்ன சொல்லுவாங்க, சார் இது வந்து எனக்கு ஹீரோயிசம் ப்ரௌனாக இருக்குது, ஹீரோயினுக்கு வந்து இன்ட்ரோல் புல்லட்லாம் இதாக இருக்குது, ஒன்று சீனை கட் பண்ணுங்க இல்லைன்னா நடிக்க மாட்டேன்பாங்க. இந்த மாதிரி கதைகளை வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி கிடச்சிது. அது கிடைச்ச ஹீரோ என்ன சொல்கிறீங்க, இந்த கதையை வந்து எப்படி ஃபீல் பண்ணுவோம்? நீங்கள் சொன்னது உண்மைதான். மோஸ்ட்லி பீப்புள் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரோட கேரக்டர் மட்டும்தான் பார்த்துட்டு தான் எடுப்பேன். தேங்க்ஃபுல்லி சாருக்கு ஒரு குட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. நல்ல ஸ்கிரிப்ட் பார்த்தா கரெக்டாக பிடிச்சிருப்பேன் இல்லை ஆல்வேஸ். ஸோ அதனால ஹீ டிசைடட் டு ப்ரொடியூஸ் தி ஸ்கிரிப்ட் அண்ட் பட் ஐ திங்க் த செகண்ட் ஃபிலிம் இஸ் ஆன் ஹிம். ஸோ ஹி ஹஸ் ஆல்சோ ரீப் த பெனிஃபிட் ஆஃப் இன்வெஸ்டிங் அந்த அமௌண்ட் இன் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ பிலீவ். பட் இட் இஸ் ஒரு கம்ப்ளீஷனுக்கு இன் யாங் வேணும்னு சொல்லுவாங்க சைனீஸில் எல்லாம். ஒரு இன் யாங். ஐ ஃபீல் கட்டா குஸ்தி 1 அண்ட் கட்டா குஸ்தி 2 இஸ் கம்ப்ளீட் as of now. இனி 3 வந்தால் எனக்கு தெரியாது இன்னொரு இன் யாங். பட் யா, வெரி ஹாப்பி. இப்போ விஷ்ணு விஷால் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்ற படங்களை காட்டணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு காட்டக்கூடிய அந்த ஆர்வம்ங்கிறது அதிகமாகவே தெரியும். அது வெண்ணிலா கபடி குழுவில் லால் சலாமா இருக்கட்டும், ஜீவாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி. அப்போ இந்த படத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுற எஃபர்ட்ஸுங்கிறது அந்த ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய காதலா இல்லைனா ஸ்போர்ட்ஸ் படங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்? இல்லை, எனக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே லவ் தான். அதை நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம்ஸும் வந்து பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற படங்களாக இருக்கும். ஈவன் சார்பேட்டெல்லாம் நான் பார்க்கும்போது இப்போ கூட சம்டைம்ஸ் நான் உட்காந்து யூடியூப்பில் சீன்ஸ்லாம் இருக்கும், உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அதில் இருக்கிற அந்த மொமெண்ட்டு, அந்த வெறி, அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் பீயிங் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அது எனக்கு ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்லேட்டும் ஆகுது. அந்த மாதிரி படங்கள் பண்ணணும் எனக்கு பிகினிங்லேருந்து ஆசை. அதனால தான் ஃபஸ்ட் படமே ஸ்போர்ட்ஸ் சார்ந்த படம் தான், கபடி. அதுக்கப்புறம் கிரிக்கெட், ஜீவா, அப்புறம் லால் சலாம் பண்ணியிருக்கிறேன், கட்டா குஸ்தி பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்ட் 2ல் நானே இறங்கி குஸ்தி ஆடுறேன். ஸோ பார்ட் 1ல் எனக்கு பெருசாக இல்லை குஸ்தி, பட் பார்ட் 2ல் வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக இங்கே சொல்லிடுறேன், அருண்ராஜ் காமராஜ் சாரோட நான் பாக்ஸிங் படம் பண்ணுறேன். ஸோ இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் படங்கள் பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. அது என்னன்னு தெரில, நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு ஆர்வமும் இருக்குது, ஒரு லவ்வும் இருக்குது, ஒரு சேலஞ்சும் இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு ஆர்ட் கற்றுக்கிறேன். குஸ்தி எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்காக கற்றுக்கிட்டேன். பாக்ஸிங் எனக்கு தெரியாது, இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன் அடுத்த படத்துக்காக. ஸோ அதை லேர்ன் பண்ணும்போது ஏதோ புதுசாக லேர்ன் பண்ணுறோங்கிறது ஒரு ஆசை இருக்குது, ஒரு சந்தோஷமும் இருக்குது. இப்போ இதுக்காக குஸ்தி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து நீங்கள் கற்றுட்டு இருக்கும்போது பார்ட் 1ல் ஐஸ்வர்யா இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கடந்து வந்தாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் பேசிக்காக ஸ்போர்ட்ஸ் பர்சன், என்ன கஷ்டம் எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்களுக்கே தான் தெரில கமிட் ஆகும்போது இவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு. அவங்க தான் கற்றுக்கிட்டாங்க அதை. ஸ்போர்ட்ஸ்னாலே கஷ்டங்க. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி எனிதிங் இஸ் லைஃப் இஸ் டிஃபிகல்ட், பட் ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கலி வெரி சேலஞ்சிங் அண்ட் எஸ்பெஷலி பாடி கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயம் எனக்கு. ஸோ இப்போ பாக்ஸிங்லாம் கற்றுக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி தான் குஸ்தியும் பாடி கான்டாக்ட்னாலே பயங்கர இன்ஜுரிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கரெக்டாக கற்றுக்கணும், இன்ஜுரியும் ஆகக்கூடாது, நம்ம எக்ஸிக்யூஷனும் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா சினிமாக்காக தான் பண்ணுறோம், நம்ம ரியல் லைஃப்காக பண்ணல. பட் அது ரொம்ப நியாயமாக நேர்மையாகவும் இருக்கணும், உண்மையாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் இன்ஜுரி ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கும் போது. பட் ஐ மீன் ஸ்போர்ட்ஸ்னாலே கஷ்டம். அதனால் வந்து அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது பண்ணும்போது தான் அப்படி கிடையாது. வீடு வேலை இந்த படத்தில் நிறைய பார்த்துருக்கேன். சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீட்டை கூட்டுறது,
அந்த வேலைகள்லாம் உண்மையாகவே கஷ்டமாக தான் இருந்தது. அது நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ணியிருக்கேன் லைஃப்பில், பட் இந்த படத்துக்காக நிறைய பண்ண வேண்டிய சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. லக்கிலா ரியல் ஹீரோயினும் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்க, ரியல் ஹீரோயினும் ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி படங்கள் எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா தமிழில் கொஞ்சம் கதை இருக்குது, ஹிந்தியில் தங்கள் மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கு, இப்போ பெத்திலாம் பெரிய இது வந்திருக்கு. அவங்க ஸ்போர்ட்ஸ் இதை பற்றி படங்களை பற்றி அவங்க பார்வை என்ன நினைக்கிறாங்க? அதான் சார், அவங்க வந்து இன்ஃபேக்ட் பார்ட் 1 பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யாருமே தைரியமாக இந்த மாதிரி படங்கள் எடுக்க மாட்டாங்க, நீ எடுக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஆக்சுவலாக என்னோடய ஃபாதர்-இன்-லா வந்து என்னோடய பழைய படங்கள்லாம் பார்த்ததில்ல. அவர் ஒரு நாள் உட்காந்து என் ஒய்ஃபு காமிச்சிருக்காங்க. அப்போ ஜீவாலாம் பார்த்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்ட். நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணாலே நீ நல்லா பண்ணுவேன்னு ஒரு பயங்கர நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. அண்ட் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை தாண்டி செல்லா செகண்ட் ஹாஃபில் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் சீன் இருக்கும். அவர் வந்து பெண்களோட லைஃப் பற்றி, லைஃப்பில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஒரு 4 நிமிஷம் பேசியிருப்பார். அது வந்து என் ஒய்ஃப் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கண் கலங்குவாங்க. ஒய்ஃப் மட்டும் இல்லை, பார்க்குற அத்தனை விமன் ஆடியன்ஸ்க்கு வந்து அது பயங்கரமாக போய் சேரும். மென் ஆடியன்ஸ்க்கும் அந்த பெயின் வந்து கரெக்டாக ஒரு உமனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அந்த ஒரு 5 நிமிஷம் சீனில் வந்து செல்லா சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஹைலைட் அந்த சீன் தான். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சீனில். அதுக்காக கண்டிப்பாக என்னை பாராட்டுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இல்லை அப்படி இல்லை சார், பார்ட் 2 பார்ட் 3ங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறது இல்லை சார். அது வந்து ஆக்சுவலாக படம் ரிலீஸுக்கு அப்புறம் அது கிடைக்கிற ரெஸ்பான்ஸு, ஆடியன்ஸ் அதை எதிர்பார்க்கும்போது தான் அது உருவாகும். அது கண்டிப்பாக வந்து அது இதுக்கப்புறம் தான், அது ரிலீஸுக்கு அப்புறம் தான் அது எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அது சான்சஸ் இருக்குது. ஆனால் லீட் வைக்கல சார். நான் லீட் வைக்கல, ஏன்னா அது வைக்க வேணாங்கிறது நாங்கள் முடிவு பண்ணோம். நிறைய படங்களில் வச்சிடுறாங்க, ஆடியன்ஸ் அதுக்கப்புறமா வெளியே கிளம்பும்போது லைட்டாக கோவத்தில் தான் கிளம்புறாங்க. அதனால் அந்த கோவத்தை கொடுக்க வேணாம், நல்ல படம் பார்த்து வெளியே போகும்போது சந்தோஷமாகவே இருக்கட்டும்னு நாங்கள் வைக்காமல் ஆக்சுவலாக எடுத்தோம், ஆனால் வைக்கல. அப்படி இல்லை சார், புரிதல் தான், புரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஹீரோ டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் திரும்ப கமிட் ஆகி ஒர்க் பண்ணுவாங்கன்னே தெரியல. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவ்வளோ லவ் கொடுக்குற ஒரு ஆள் பக்கத்தில் இருக்காரு. அதான் சார் சொன்னேன்ல, என்னென்னா வேலைநகர் டிராவலக்காரன் நான் கோ டைரக்டராக தான் ஒர்க் பண்ணேன், ஸ்டோரி பண்ணியிருந்தேன், கோ டைரக்டராக இருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சார் சொன்னார் என்னோடய ஒர்க்கு பிடிச்சி இது மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கே அப்போ ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, என்னென்னா கதையே கேட்கல, அதுக்குள்ளே நம்ம ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாருன்னு. ஆனால் அதுக்கப்புறம் நான் போய் ஒரு கதை சொல்லும்போது அது அவருக்கு அந்த கதை செட் ஆகாதுன்னு சொல்லிட்டார். இந்த கதை எனக்கு செட் ஆகாது, வேண்டாம், வேறு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டார். இருந்தாலும் சரி நமக்காக கேட்டார், அவருக்குன்னு ஒரு கதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு காமெடியாக ஒரு கதை பண்ணி சொன்ன கதை தான் வந்து சிலுக்குவார்பட்டி சிங்கம். சிலுக்குவார்பட்டி சிங்கம் பண்ணும்போது சிலுக்குவார்பட்டி சிங்கம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே, அதாவது கதை சொல்லி கமிட் ஆகி கொஞ்ச நாள்லேயே கட்டா குஸ்தி செகண்ட் ஃபிலிமாக பண்ணுவோம்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அப்போ ஷூட்லாம் போகல, ஏன்னா கட்டா குஸ்தி லைன் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு ஆக்சுவலாக டங்கல் ட்ரெய்லர் காமிச்சார். அது மாதிரி டங்கல் படம் வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் காமிச்சார். அப்போ பார்த்துட்டு நான் சொன்னேன், இது மாதிரி நான் ஒரு லைன் வச்சுருக்கேன். அதை நாங்கள் அமீர் கான் சார் கிட்ட போய் சொன்னோம் கொஞ்ச நாள் முன்னாடி அப்படின்னு சொன்னேன். அப்படியா, இது மாதிரியா, நீங்கள் என்ன இது மாதிரி லைன் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக அப்போ வேற ஒரு படம் ஷூட்டில் இருந்தார். அப்போ கேரவனில் சும்மா பேசும்போது பார்த்துட்டு இது மாதிரி நான் கூட வச்சுருக்கேன் சார் அப்படின்னேன். அப்படியான ஒரு 5 மினிட்ஸ் அந்த லைன் சொன்னேன். அப்படியா, சரி இதுதான் நம்ம செகண்ட் ஃபிலிமாக பண்ணுறோம், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அப்போவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கதையை ரெடி பண்ண ஆரம்பித்து ஆக்சுவலாக வந்து சிலுக்குவார்பட்டி சிங்கம் ரிலீஸுக்கு முன்னாடியே கட்டா குஸ்தியை வந்து பிச் பண்ணி அதுக்கான ஆர்டிஸ்ட்டு எல்லாமே ஆக்சுவலாக வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக வந்து ஹீரோயினாக வந்து ஆக்சுவலாக இது பெரிய ஹீரோயின் தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு ப்ரொடியூசர் சொல்லி ஆக்சுவலாக அனுஷ்காலாம் மீட் பண்ணி கதையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரிலாம் போணுச்சு ப்ராசஸ். அது வந்து சார் கடைசியாக வந்தவங்க தான் ஐஸ்வர்யா. லாஸ்ட்டாக பஸ். ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து சில இடங்களில் சொல்லணும்னு நினச்சேன், பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க. நான் எப்படி குஸ்தி ஆடுவேன்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருத்தர் 2 பேர் இப்படி சொல்லும்போது பெண்களுக்கு கரெக்டான ரோல் வரமாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் கரெக்டான ரோல் வரும்போது நான் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம், எனக்கு ஃபிசிக்கலாக இவ்வளோ ஒர்க் இருக்குது, அப்புறம் இவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது, இதுக்கு நான் 3 படம் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்போது என்ன சம்பளம், 3 படத்தோட சம்பளம் நான் எப்படி ஒரு படத்தில் கொடுக்க முடியும்? ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துக்கு. பட் ஐ ஃபெல்ட் வெரி ஆக்வர்ட் தட் இந்த கம்ப்ளைண்ட் தொடர்ந்து இருக்கு, ஏன் இந்த மாதிரி படம் வரும்போது எடுத்து பண்ண வேண்டியதானே? ஸோ அது நடந்திருக்கு இந்த படத்துக்கு. பட் வி வர் சர்ச்சிங் அண்ட் ஃபைனலி வென் ஐஸ்வர்யா அக்ரீட்,
ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க, சாரி வி ஹேவ் டு டெல் நோ தட் ஹீ சேயிங் இல்லை ஸோ ஜஸ்டிஃபை இல்லை பண்ணல. பட் வென் ஷீ ஹர்ட் இட் அண்ட் ஷீ ஷோட் த கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்க அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இது யார்கிட்ட போய் சேரணும்னு இருந்திருக்கோ அது கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த பெருசு சின்னது இன்றைக்கி கிடையாது. நம்ம சினிமாவில் பார்த்துட்டோம், நிறைய புது படங்கள் ஜெயிக்குது, நிறைய பெரிய படங்கள் ஜெயிக்க மாட்டேங்குது. எக்ஸ்பெக்டேஷன் உள்ள படங்களுக்கு ஆடியன்ஸ் வரமாட்டேங்கிறாங்க, பிடிக்க மாட்டேங்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கிற படம் பெருசாக ஓடுது. எண்ட் ஆஃப் த டே த ரைட் பர்சன் ரைட் ஃபில்ம் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. அந்த விதத்தில் வி காட் த ரைட் ஹீரோயின் ஃபார் த ஃபில்ம். சம்பளம்னால கேட்குறோம், கட்டாகுஸ்தி ஷூ வந்து நல்லா ஹிட்டு. அடுத்த படம் பார்க்கும்போது போது நீங்கள் ஒரு ரெவன்யூ ஷேரி மாதிரி ராதிகாந்தன் வந்து பண்ணாங்க தாய்க்குள்ள. ரெவன்யூ ஷேரிங்னா பெரிய இது. ஹாலிவுட்லாம் நிறைய சூப்பர்மன் படம் அந்த மாதிரி படங்கள் தான் இருக்குது. இந்தியாவில் தீபிகா படுகோனே, நயன்தாரா, சமந்தா கொஞ்சம் தான் இது பண்ணாங்க. ஒட்டுமொத்தம் இந்தியன் சினிமாவில் ஹீரோயின்களுக்கு பெரிய வெற்றி கிடைச்சாலும் பெரிய இது பண்ணாலும் இந்த சேலரிங்கிறது எவ்வளோ இருக்குது? நான் அவரே சொல்லிட்டாரு 3 படம் சம்பளம் கொடுக்க முடியாது, அது ப்ரொடியூசர் பாயிண்டாக போகுது. ஆனால் மற்ற இதில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? அதை நான் ப்ரொடியூசராக பேசினேன், ஹீரோ இல்லை. எனக்கு 2 ரோல் டக்குன்னு மாறுவேன் நான். இல்லை இதுக்கு அமீர் கான் சார் ஒரு இன்டர்வியூவில் தெர் இஸ் அன் ஆன்சர் தட் ஹி ஹஸ் கிவன். யார் சேலரி இஸ் நாட் பேஸ்ட் ஆன் நீங்கள் பெண்ணா ஆனால் அது கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் ஹூ பிரிங்ஸ் அ நம்பர்ஸ் டு த தியேட்டர். எவ்வளோ டிக்கெட் விற்கிறாங்க உங்களுக்காக. ஸோ ஆக்சுவலி நான் சினிமாவில் வந்ததுலேருந்து தான் ஐ ஹவ் லேர்ன் த பிஸ்னஸ் ஆல்சோ. எனக்கும் இவர் சொன்னதும் நான் இப்போ டிக்கெட் அவ்வளோ விற்கிறேன்னா தட் டைம் ஐ லாஸ் ஃபார் த சேலரி. இப்போ நயன்தாரா மேம் கூடயோ ராதிகா மேம் கூடயோ கம்பேரே பண்ண முடியாது. ஸோ இந்த டைமில் நான் அந்த மாதிரி கேட்க மாட்டேன். ஒரு நாள் வரும் அப்போ கேட்பேன். உண்மையாவையா? கட்டாகுஸ்தி வந்து பெரிய ஹிட். ஒரு ஃபைட் சீன்ல வந்து ஒரு ஹீரோக்கு என்ன மாஸ் இருக்குமோ அதே ஒரு மாஸ் சீன் தான் உங்களுக்கு சார் எலிவேஷன், ஹீரோ எலிவேஷன் சீன் எல்லாமே. சோ பெரிய ஹிட்டான ஒரு படத்துக்கு செகண்ட் பார்ட்ல என்ன கமிட் பண்ணாம ஏன் அனுஷ்கா கிட்ட நீங்க அத கேட்டிங்களா? செகண்ட் பார்ட் இல்ல, பார்ட் 1க்கு தான் போணும். பார்ட் 1க்கு தான் போணும், பார்ட் 2க்கு இல்ல. பார்ட் 1ஓட தேடல் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். முடியாது, கதையை மாத்த முடியாது, வைஃப் அப்படி மாத்த முடியாது. சைடுல போட்டோ சார், போட்டோ வைக்கலாம். பார்ட் 1க்கு தான் நாங்க அந்த தேடலுக்கு போனோம். இப்போ பார்ட் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தமிழ் சினிமால ஒரு விஷயம் இருக்கும், ஒண்ணு அதிக விமர்சனம் ஆயிடும், இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்த அளவு அது ஹிட் ஆகாது. இப்போ கட்டாகுஸ்தியில நீங்க பார்ட் 1லே பார்ட் 2க்கான லீடு வைக்கல அப்படின்றப்போ அந்த டென்ஷன் இருக்கும்ல, ஆடியன்ஸை புல் பண்ணணும், அதே நேரம் இந்த ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிடக்கூடாதுன்ற ஒரு புல் இருக்கும். அதே எப்படி அதான் சார் டீமா? ஆமாம், அதான் நான் பிகினிங்லேயே சார்கிட்ட சொன்னது. ஏன்னா பார்ட் 1 பேருக்காக பண்ணக்கூடாது சார், நம்ம வந்து ப்ராப்பராக அதுக்கான கதை அமைஞ்சால் நம்ம பண்ணுவோம் சார்னு சொல்லிட்டு பேசி அதுக்கு ஒரு டைம் எடுத்து அதுக்கு ஒரு 6 மாதம் ஸ்கிரிப்ட் பண்ணி அதுக்கப்புறம் எங்களுக்கு திருப்தி வந்ததுக்கப்புறம் தான் கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும் அப்படின்னு. இப்போ அதோட தொடர்ச்சியாக அவனு கதையிலே ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அதில் வந்து அவன் ப்ராமிஸ் பண்ணுறான் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்கிட்ட, ஒன்று நான் வந்து சாம்பியன் ஆக்குவேன் கண்டிப்பாக, இது குழந்தை மேலே சத்தியம்னு. அப்போ அங்கே நமக்கு ஒரு விஷயம் இருக்குது, அவன் பண்ணானா இல்லையா அப்படின்னு. அதுதான் பார்ட் 2. அது கதையாக அமைஞ்சதுனால அது பண்ண முடிஞ்சது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பயம் எனக்கெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா எனக்கு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், முண்டாஸ்பட்டி பார்ட் 2 இருந்தது, இன்டர்நெட்னாலே பார்ட் 2 வந்தது, ராட்சசன் பார்ட் 2 வந்தது, எஃப்ஐஆர் பார்ட் 2 வந்து எதுவுமே அடுத்த கட்டத்துக்கு போகல. இப்போ நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, செல்லா இந்த பார்ட் 2 மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா ஃப்யூச்சரில் எனக்கு எல்லா பார்ட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ இது கண்டிப்பாக கரெக்டாக டெலிவர் பண்ணி ஆகணுங்கிற ஒரு 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 பொறுப்பு எங்களுக்கு உண்மையாகவே இருந்தது. அண்ட் இப்போது நிறைய பேர் படம் பார்த்துட்டாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிள்லேயும் படம் பார்த்துட்டாங்க, பிஸ்னஸ் சர்க்கிள்லேயும் படம் பார்த்துட்டாங்க. யாருமே அந்த பார்ட் 1 பற்றி பேசக்கூட இல்லை. நல்லா இருக்குது பார்ட் 2, நல்லா கொண்டு போயிருக்கீங்க, நியாயமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் ஈவென்ச்சுவலி எங்களுக்கு கிடச்ச ஃபீட்பேக்கு. அண்ட் ப்ரொடியூசர் ஐஸ்வரி சாரும் படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். பிகாஸ் அவரோட ரொம்ப ஃபேவரட் ஃபில்ம் பார்ட் 1 கட்டாகுஸ்தி. ஸோ அவர் வந்து பார்ட் 2 ரொம்ப நல்லா இருக்குப்பா, என் கம்பெனியில் ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்கீங்கன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஸோ இந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் என்ன கதை ஆரம்பித்தோமோ அதை இன்றைக்கி சில பேர் பார்த்து இதே விஷயம் சொல்லியிருக்காங்க, இதே தான் ஆடியன்ஸும் சொல்லுவோங்கிறது நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். ஐஸ்வரி சார் என்ன சொன்னார்னா, அது பக்கா பார்ட் 2ன்னு சொன்னார். பார்த்துட்டு ப்ராப்பரான பார்ட் 2 பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். தமிழ் சினிமாவில் வந்து பார்ட் 2லேயே ஸ்போர்ட்ஸில் வந்து எந்த படத்துக்கும் பார்ட் 2 வந்தது கிடையாது. விஷ்ணு பிரதரோட படத்துக்கு தான் 2மே பார்ட் 1 வந்தது. ஒன்று வெண்ணிலா கபடி குழு பாகம் 2, அதில் அவர் இல்லை அப்படின்னாலுமே அது வந்து பாகம் 2. அது ஆக்சுவலாக எனக்கு வந்த படம் என்னன்னா, நான் நியாயமாக என்ன கேட்டேன்னா, ஃபஸ்ட் படத்தில் இறந்துட்டேன், அப்புறம் நான் அதுதான் ஃபோர்ஸ்ட். ஸோ நான் வந்து அங்கே இல்லை சார் இதை நான் பண்ண மாட்டேன்ட்டேன். நான் அப்புறம் திருப்பி நீர் பறவை பார்ட் 2 வந்தது, அதுலேயும் நான் இறந்துட்டேன். அப்போ நான் சொன்னது இல்லை சார் அது ஒரு நல்ல ஃபில்ம், அதை நான் கெடுக்க விரும்பலை, நான் பண்ணலன்ட்டேன் நான்.
ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருந்ததுனால நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு இப்போ சார்பட்ட பார்ட் 2 வரப்போகுது. அண்ட் அதுக்கெலாம் நான் வெயிட்டிங். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2, எங்களுக்கெல்லாம் பார்ட் 3 ஐடியாவே இருக்குது. ஸோ அதனால் பார்ட் 2 ஜெயிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸ் ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் அந்த ஃபஸ்ட் டைம் ஃப்ளேவர் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் ஃப்ளேவராக இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி நம்மளது ஸ்போர்ட்ஸ் கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வேணால் காமிக்கலாம், அதுக்கு முடிவே கிடையாது. நீங்கள் பாட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால we are able to execute it better. நேற்று ரஞ்சித் சார் வந்து ஒரு மேடையில் பேசினார், தமிழ் சினிமாவில் வந்து ஓடிடி எங்களால் விற்கவே முடியல, அவ்வளோ லாபி இருக்குது, நான் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, ஒவ்வொரு கம்பெனி வந்தும் அவ்வளோ படுத்துகிறாங்க அப்படின்னு. உங்கள் படங்கள் எல்லாம் லட்டு மாதிரி ஓடிடி விற்றுட்டீங்களே, அது விஷ்ணு விஷால் சாருடைய சீக்ரெட் என்ன? சார் சீக்ரெட் ஒன்றும் கிடையாது சார். கண்டென்ட் தான் சார் நான் எப்போவுமே பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் நல்ல ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், என்னோடய எல்லா படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பாம்பேயில் இருக்கிறவங்க கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கண்டென்ட் தான் கண்ணுக்கு தெரியுது. ஸோ கமர்ஷியல் விஷயங்கள் கொண்டு போகும்போது அவங்க ஹீரோவை தான் பார்க்குறாங்க. ஆனால் மற்ற எல்லா சினிமாவுக்கும் அவங்க கண்டென்ட்டை தான் பார்க்குறாங்க. அப்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் கண்டென்ட் தான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போவும் அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு படமும் போகுதுன்னு. இல்லை, நான் 4 படம் கொண்டு போனால் 1 தான் எடுக்கிறாங்க. அந்த 1 தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். புரியுதா சார்? எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுதான் நான் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். மீதி 3 அவங்க விட்டுறாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் சம்திங் ஹேப்பனிங் அண்ட் தென் தே கோ பை ரிலேஷன்ஷிப் சார். டெலிவரி டைம் இருக்குது, ரிலீஸ் டைம் இருக்குது, சொன்ன டைமில் முடிக்கணும், கதை அவங்களுக்கு பிடிக்கணும், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குது. அண்ட் கண்டென்ட் எண்ட் ஆஃப் தி டே, அண்ட் எப்படி அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஈஸி இல்லை. எஸ், ஐ எம் லக்கி அண்ட் ஐ எம் பிளெஸ்ட். போயிட்டுருக்கு. ஏன்னா 2 வானமும் போயிடுச்சு, இந்த படமும் போயிடுச்சு. பட் எண்ட் ஆஃப் தி டே ஐ ஃபீல் தட் கண்டென்ட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஓடிடி ஒரு சின்ன மரியாதை கொடுப்பாங்க சார். கண்டென்ட் இல்லாத போது இல்லை, நான் சொல்கிறது கமர்ஷியல் கண்டென்ட்டாக இருக்கும். கமர்ஷியல் எப்படி அடிக்கும்னே சொல்ல முடியாது. திடீர்னு ரொம்ப பெருசாக அடிக்கும், திடீர்னு சுமாராக போகும். ஆனால் கண்டென்ட் இருக்கும்போது 99% மிஸ் ஆகாது. அது தேட்டரில் மிஸ் ஆனாலும் சரி, ஓடிடியில் போயிட்டு கண்டிப்பாக ஓடும். ஏன்னா அது கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டை நம்பி தான் சார் அவங்க உள்ளே வராங்க. இதுவுமே சார் ஆக்சுவலாக கட்டாகுசி பார்ட் 1 நல்லாவே போச்சு நெட்ஃப்ளிக்ஸில், உங்களுக்கு தெரியும். பார்ட் 2 உடனே அவங்க வந்து ஓகே பண்ணல. ஆக்சுவலாக பார்ட் 2 போய் 6 மாதம் போய் நரேட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க டவுட்ஸ் கேட்டு, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் ஸ்ட்ரக்சரை மாற்றி, அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபைனலாக ஓகே பண்ணது. நீங்கள் எவ்வளோ நல்லா பேசுகிறீங்க. பார்ட் 1 நல்லா ஓடிருக்கு. இப்போலாம் வெற்றி பெற்றா அந்த ப்ரொடியூசர் ஹீரோ வந்து கார் வாங்கி கொடுத்தாரு. உங்களுக்கு வாங்கி கொடுத்தாரா கேட்டீங்க? படமே கொடுத்தாரு. அடுத்து படமே கொடுத்துட்டாரு. இல்லை சார், கார் ரெடியாக இருக்குது. இல்லை சார், நான் முன்னாடியே கொடுக்குறேன். ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனது கொடுக்குறது எல்லாதான் கொடுக்குறாங்க. நான் முன்னாடியே ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டேன். கேளுங்க, அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? படம் ஆக்சுவலாக சார் ஷூட் போகும்போதே அப்போவே வந்து சொல்லிட்டாரு. நான் தான் வந்து இல்லை சார் படம் முடியட்டும் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்போவே சொல்லிட்டேன் சார். ஆமாம், ஸோ கார் ரெடி. விஷ்ணு சார், உங்க கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் சில பேருக்கு நான் பேசியிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விஷ்ணு சாருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடியூசராக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த படம் டைரக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் எதுவுமே இல்லை சார். இல்லவே இல்லை சார். ஐ எம் வெரி குட் ஜட்ஜ் சார். எனக்கு வந்து இப்போ ஒரு சீன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் ஒரு விஷுவல் பண்ணுவேன். ஆனால் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அந்த அட்மாஸ்ஃபியர் கொண்டு வரணும். இந்த தேட்டரில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது, இதுதான் சீட்டு கலரு, இதுதான் ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க, இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணணும். அது எனக்கு வராது. ஆனால் நான் உள்ளே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு இதுதான் டைரக்டர் வச்சுருக்காருன்னா எனக்கு டக்குன்னு தெரியுது என்ன பண்ணணுன்னு. அந்த சென்ஸ் எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு க்ரியேட் பண்ணுற சென்ஸ் இல்லவே இல்லை சார். ஸோ நான் மற்றவங்க மாதிரி போக மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு டைரெக்ஷன் வராது. பட் எனக்குள்ளே ஒரு குட் அனலிஸ்ட் இருக்கிறாரு. நான் வந்து ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவில் தான் பார்ப்பேன் கதைகளில். ஆனால் அதே சமயத்தில் டைரக்டரோட உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன், என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு. ஏன்னா என்னோடய லேர்னிங் ஒரு ஓவர் த 17-18 இயர்ஸ் எனக்கு ஒரு சின்ன லேர்னிங் இருக்குது. என்ன பண்ணால் என்ன வருது, எந்த மாதிரி என்னென்ன டேரக்டர், என்ன ஒவ்வொரு டேரக்டர் டிஃப்ரெண்ட் இல்லை சார். அவங்க என்ன நல்லா பண்ணுறாங்க, அது நம்ம இங்கே என்ன கொண்டு வரணும், இவரோட ப்ளஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் சார் சில விஷயங்கள் பண்ணுறோம். பட் எண்ட் ஆஃப் த டே சினிமா இஸ் கம்ப்ளீட்லி டைரக்டர்ஸ் மீடியம். மை ஒன்லி கொஸ்டின் இஸ், இஃப் எவ்ரி டைரக்டர் இஸ் ரைட், எல்லா டைரக்டர் ரைட்னா ஏன் 95% ஃப்ளாப் ஆகுது? இதுதான் நான் கொஸ்டின் கேட்பேன் டைரக்டர்கிட்ட. அப்போனா 95% ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் கோயிங் ராங். எங்கேயோ ராங் ஆகிறோம், அது எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ராங்கை தான் நம்ம சரி பண்ணணுன்னு. அந்த ராங்கை சரி பண்ண நம்ம ரைட் பக்கம் ஆல்ரெடி போயிடும். ஸோ அது வந்து ஒரு கஷ்டமான டிஸ்கஷன் தான். பட் லக்கிலி அதனால் என்னோடய டேரக்டர்ஸோட எனக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும்.
நான் அந்த கேள்வி கேட்டேன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யோசித்து கண்டிப்பாக ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அது வந்து படத்துக்கு நல்லதாக தான் இருக்கும். சண்டைகள் வரும், ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், ஆனால் இட்ஸ் ஆல் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஃபில்ம். ஏன்னா எங்கேயுமே நான் எனக்காக இது பண்ணுங்க, எனக்காக இந்த சீனை மாற்றுங்க, இல்லை என்ன இப்படி காமிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். கதையில் என்ன இது பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இங்கே பிரச்சனையாக இருக்குது, இதுதான் நான் பேசுவேன். அதனால் மேபி எனக்கும் என் டைரக்டர்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். என் டெக்னீஷியன்ஸும் வந்து அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஸ்பாட்டில் எனக்காக பேசலை, நான் கதைக்காக தான் பேசிகிட்டு இருக்கேங்கிறது. இது என்னோட லேர்னிங். பட் டைரக்டர் எனக்குள்ளே இல்லை. எஸ் ஏன்னா கிரிக்கெட்டர் நான் மட்டும் 100 அடித்தா பத்தாது, டீம் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். சரி மேடம், நீங்கள் டாக்டராகவும் இருக்கீங்க, ஆக்டராகவும் இருக்கீங்க கேட்கணும். சோசியல் மீடியாவில் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட மனநோயாளி ஒரு 30 பேர் கமெண்ட் போடுறாங்க. வெயிலுக்கு தண்ணி குடிங்கன்னு போட்டால் கூட ஒரு கெட்ட இதையாக போடுறாங்க. ஒரு டாக்டராக அந்த மாதிரி ஆட்களெல்லாம் என்னென்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஒரு ஆக்டராக அந்த மாதிரி தூக்கி போட்டு மீக்கிறேன்னா என்ன சொல்லுவீங்க? அதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? சோசியல் மீடியா கமெண்ட்ஸ் நல்லது போட்டால் கூட ஒரு உங்களுக்கே தெரியாது. எனக்கு கொஸ்டின் புரியல. என்னது? சோசியல் மீடியால ஒரு கமெண்ட் போட்டாங்க, இல்ல ஒரு போட்டோ போட்டா கூட ஒரு பாதி பேர் ஓகே சொல்றாங்க, மீதி எல்லாம் நெகட்டிவ் எல்லாம் திட்டுறாங்க. ஒரு டாக்டர், as a doctor, what is the advice? Second, or as an actor who is bashing people in the movie, you want to bash like that? ஓ ஓகே 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 ஆக்டரா அந்த மாதிரி இருக்கு என்ன சொல்லுங்க? இல்ல நான் அதுக்கு ஆல்ரெடி ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். நான் இல்ல இந்த கேமுக்கு, நான் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். சோஷியல் மீடியா விட்டாங்க, விட்டேன், அவ்வளவுதான். தட் இஸ் வாட் சம்டைம்ஸ் நம்ம பார்ட் இல்லையா நீங்க விட்டீங்க, எங்களால மத்தவங்களால விட முடியாது இல்லையா? காலையில விட முடியும்னு நினைக்கிறேன். நம்ம எனக்கு தெரிஞ்சு ஏதாவது செல் பண்றதுக்கு இருக்குன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுக்கு லைக் தெர் இஸ் அ ரீசன். எனக்கு ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது நான் அதில் இருக்கும்போது. இது வாங்கிக்கோங்க, அது வாங்கிக்கோங்க, அப்படி ஒரு ஆல்காரிதம் அப்படி தான் போயிட்டே இருக்கு. நம்ம மைண்டில் இன்னொரு ஆள் பேசிட்டு ஒரு மைண்ட் வாய்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். அப்போ நான் அண்ட் ஒரு இன்னொரு பர்சனாலிட்டியை உடையாடியாக எடுத்து அணிஞ்சிட்டு தான் அந்த சோஷியல் மீடியாவில் நிற்கிறாங்கல்ல. இட்ஸ் நாட் அஸ், இட்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ். ஸோ எனக்கு பர்சனலி அந்த பர்ஃபார்மன்ஸ் என்னால் வராது. இந்த பர்ஃபார்மன்ஸ் வரும், அந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிக்காது. ஸோ ஐம் ஸ்டேயிங் அவே. பட் இஃப் யூ கேன் பேலன்ஸ், இட்ஸ் அ குட் மீடியம் டு ஹேவ். ஃபார் கிரியேட்டர்ஸ் இட்ஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் டு ஹேவ். அது தெரிஞ்சு வி ஷுட் ப்ளே அக்கார்டிங் டு த கேம். அவ்வளோதான். நிஜ லைஃப்ல யாரையாவது இந்த மாதிரி தூக்கி போட்டு அடிக்கணும்னா ஒரு 2-3 பேர் யாரை எந்த கேரக்டர் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? மென்டாலிட்டி இந்த மாதிரி மென்டாலிட்டி இல்லை, அது அடிக்கடி மைண்ட் வாய்ஸ் அப்படி போகணும் வர்றோம், பட் அதுவும் போயிடும். அவ்வளோ இல்லை, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர் கொடுக்கறதுக்கு என் கையில் இல்லை. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார். எஸ், பொண்ணோட பேரை சொல்கிறேன், சந்திரா. கட்டாகுஸ்தி 2ல ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கலாம். ஸோ இந்த படம் சொசைட்டியில் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? படம் ரிலீஸ் ஆனதுக்கு ஆடியன்ஸ் இப்போ அதான் இதுலேயே ஒரு டைலாக் வரும். டைலாகே வச்சிருக்கோம் நீங்கள் பேசுனது. ஆமாம், டைலாக் இன்னொரு டைலாக் என்னென்னா, இப்போ ஆம்பளை சம்பாதிக்கும் போது பொம்பளை குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி பொம்பளை சம்பாதிக்கும் போது ஆம்பளை தானே குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அப்போது அது மாதிரி தான் என்னென்னா, வீட்டில் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறவங்க மேலே உள்ள ஒரு பார்வைன்னு இருக்குல்ல, அது கண்டிப்பாக மாறும் அப்படின்னு நினைக்கிறோம். அது பண்ணலாம், தாராளமாக வந்து அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆகிடாதீங்க, படங்கள் எடுக்கணும். இல்லை, நான் என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், நீ படம் எடு, நான் வீட்டில் பார்த்துக்கிறேன்னு. சவுத் இந்தியன் ஹீரோ கூட அமீர் கான் உங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் வர ரொம்ப அன்னோனியமாக இருக்கீங்க. அவர்கிட்ட பார்த்து வேண்ட விஷயம் என்ன? இந்த படத்தை காமிப்பீங்களா? ஏதாவது ஐடியா இருக்கா? சார், அவர் பாட்டு ஒன்னே அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, பாருங்க அவர் என்னதான் நான் அந்த படம் பார்த்தே ஆகணும்னு 4-5 வாட்டி பிளான் பண்ணார். ஏதோ ஒரு மிஸ் ஆகிட்டு இருக்கு. அவர் பெருசாக படங்கள் பார்க்க மாட்டாராம். பட் அவர் எனக்கு ராட்சசன் பார்த்தாரு, FIR பார்த்தார், அவர் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி அவரை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. ஸோ அவர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காரு. அப்புறம் பாட்டு வேறு இப்போ பண்ணி போய் ட்ரெயிலெல்லாம் காமிச்சிட்டு அதுக்குள்ளே முடிச்சிட்டார். இப்போ தான் ஆரம்பிச்சார். ஆமாம் சார், நம்ம ப்ரொடக்ஷன் சீக்கிரமாக முடிச்சிருவோம், நல்லா வந்திருக்குண்ணா. இல்லை, இது நான் கண்டிப்பாக பார்ட் 1 பார்க்கணும், இப்போ ஒரேடியாக பார்ட் 1 பார்ட் 2 ஒன்றா உட்காந்து பார்த்துட்றேன்னாரு. தயவுசெய்து பாருங்கள் சார் அப்படின்னு நான். பட் நான் அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கின விஷயம் சார், அந்த ஓப்பன்னஸ் டு கிரிட்டிசிசம். அதுதான் வந்து நான் ரொம்ப இப்போ நான் அவர்கிட்ட உட்காந்து சார் இந்த சீனு நீங்கள் இப்படி நடிச்சிருக்கணும்னு சொன்னால் கூட ஏற்றுப்பார் அவர். அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குல்ல சார், அதுதான் நான் பார்த்துட்டு ரொம்ப அசந்துட்டேன். 1-2 படங்கள் வந்து இந்த சித்தாரை சமீபம் வந்தது சார், அதுக்கு ஒரு ஷோ போட்டார், ஒரு 40 பேர், நானும் அதில் இருந்தேன். ஒவ்வொருத்தர்கிட்ட உட்காந்து கேட்குறாரு சார் என்னன்றது. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா,
யார் யாருக்கெல்லாம் பிடிச்சதுன்னா 4 பேர் 10 பேர் கை தூக்குறாங்க. யாருக்கு ஓகே, யாருக்கு சுமார், மீதி எல்லாரையும் விட்டுறாரு. யார் சுமார்னு சொன்னவங்க ஃபஸ்ட்டு முன்னாடி கூப்பிட்டுறாரு. ஏன் சுமார்னு சொல்லுங்கன்றாரு. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உங்கள் நடிப்பு இந்த இடத்துல பிடிக்கலன்னு. அப்படியா, நான் கரெக்டாக தான் நான் பண்ணேன்னு கேட்குறாரு. அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குல்ல சார், அந்த விமர்சனம் வாங்குற அல்டிமேட்லி தேட்டருக்கு போய் அதான் சார் நடக்க போகுது. அதுதானே நடக்க போகுது தேட்டருக்கு போனால். அது முன்னாடியே அவர் ப்ரிப்பேர்டாக இருக்கார். தேட்டருக்கு போய் என்ன நடக்கும்னு 90% முன்னாடி ப்ரிப்பேர்ட் ஆகிடுறாரு. அந்த தப்பை எவ்வளோ தூரம் மறைக்க முடியுமோ ட்ரை பண்ணுறாரு. அந்த என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணி ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்கணும்னு பார்க்குறாரு. அந்த அக்செப்டன்ஸ் இருக்குல்ல சார், அதுதான் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அது யார்கிட்டமே இல்லை. அது அவர்கிட்ட இருந்தது தான் சார் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அங்கே தான் நான் வந்து அவரோட, ஆனால் ஜென்ரலாகவே அவரோட பெரிய ஃபேனு. அங்கே வந்து பயங்கரம் நான் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல நட்பு வந்தது. அதுக்கு காரணமும் இருக்குது. சார் இங்கே வந்து தங்கும்போது கூட இருந்தார் ரொம்ப வருஷம். அப்புறம் அவர் பார்த்தாரு அந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் நான் பண்ணிகிட்ருக்கேங்கிற பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் சேர்ந்து பண்ணுவோம்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நான் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு இது வேறு. ஏன்னா இப்போ நான் அவரை ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் குழந்தைக்கு அவர் தான் பேர் வச்சார். இதுக்கப்புறம் எனக்கு அவர்கிட்ட போய் படம் பண்ணணுன்னு எனக்கு கேட்குறது கூட வரல. ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய ஆள் நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கிறாருங்கிறது நிறைய கற்றுக்கிறேன். நான் ஆஸ் அ ஹியூமன் பீங் நிறைய கற்றுக்கிறேன். அதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகிற ஃபிலிம்ஸ்ல ஒரு 10 படங்கள் வந்து உமன் சென்ட்ரிக் அல்லது உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நேமோட ரிலீஸ் ஆகுது. இந்த படம் உமன் சென்ட்ரிக் பேசுது, இல்லைன்னா பெண்கள் சுதந்திரத்தை பேசுது அப்படிங்கிற பேரோட ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களோட பார்வையில் உமன் சென்ட்ரிக் அப்படிங்கிறத நீங்கள் ஓவர் ரேட் பண்ணாதீங்க, இது ஒரு நார்மலைஸ் தான் அப்படின்னு சொல்ல விரும்புறீங்களா, இல்லை உமன் சென்ட்ரிக்ன்ற ஃபிலிம் அப்படிங்கிறத ஓவர் ப்ரொமோட் பண்ண நினைக்கிறீங்களா? ஐ பிலீவ் இன் குட் ஸ்டோரிஸ். அதில் சென்ட்ரல் கேரக்டர் யார் வேணாலும் ஆகலாம். விமன் சென்ட்ரிக் எம்பவர்மெண்ட்லாம் சொல்கிறது ஒரு டெம்ப்ளேட் பேஸ்டாக தான் த நேமிங் மூவ்ஸ். ஐ டோன்ட் பிலீவ் இன் தேட். டெம்ப்ளேட், ஐ டோன்ட் பிலீவ் இன் டெம்ப்ளேட் ஃபிலிம்ஸ். நம்ம ஃபிலிம் டெம்ப்ளேட் கிடையாது. டெம்ப்ளேட் பிரேக் பண்ணுற, ஜெண்டர் ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ணுற அந்த மாதிரி படங்கள் தான். ஸோ பர்சனலி அது விமன் சென்ட்ரல் கேரக்டராக இருக்கிற படம் மட்டும் இல்லை, எனக்கு மொத்தத்தில் டெம்ப்ளேட்டாக எடுக்கிற ஆக்ஷன் மாஸ் அதெல்லாம் டெம்ப்ளேட்டில் வர படங்கள் எனக்கு பிடிக்காது. ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஐம் சேயிங். பட் இஃப் யூ எனக்கு பிடிச்சிருக்கிற நிறைய படங்கள், சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த நிறைய படங்களில் விமன் சென்ட்ரல் கேரக்டர்ஸாக ப்ளே பண்ணியிருக்காங்க. மலையாளம், தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், ஹாலிவுட் படங்கள் நிறைய. ஸோ ஐ வில் நெவர் ஷன் தம் அவுட். அண்ட் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் எனக்கு கட்டா குஸ்தி மாதிரி நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுற கிடைக்கிற நெக்ஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்கிறது விமன் சென்ட்ரிக் படங்கள் தான். ஐ வில் வெல்கம் இட் வித் ஓப்பன் ஆர்ம்ஸ். சார் எனக்கு வந்து நான் 2 பக்கமும் பேசுவேன் சார் எப்போவுமே. ஏன்னா காயினோட 2 பக்கம் தான் லைஃபு. அதே மாதிரி இப்போ நம்ம படங்கள் சினிமா இவ்வளோ காலமாக ஒரு விதமாக காமிச்சுன்னு இருக்கோம். சொசைட்டி அப்படி தான் இருக்குது. மேன் யார், உமன் யாருன்னு சொல்கிற சொசைட்டி. பேலன்ஸ் வரணும்னா சார் அது இமீடியட்டாக வராது, எக்ஸ்ட்ரீம் போயிட்டு தான் வரும். அதுதான் பேலன்ஸ். ஸோ சில விஷயங்கள் இப்போதைக்கு எக்ஸ்ட்ரீமாக தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த சொசைட்டி பேலன்ஸ்க்கு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது சில ஹீரோயின்ஸ் இந்த மாதிரி ஹீரோயின்ஸ்லாம் நிறைய இப்போ கூட போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், ஏன்னா தெலுங்குல ஒரு படம் வந்து அதை பற்றி ஹீரோயின் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேள்வியெல்லாம் வருது. இப்போது ஒரு ஹீரோயின் பர்டிகுலர் ஹீரோ, நான் பேர் எடுக்க விரும்பல, ஹிந்தியில் தொடர்ந்து படம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க விமன் சென்ட்ரிக் படம் பண்ணும்போது ஆணோட வேலை வெறும் லவ் தான். 10 நிமிஷம் வராரு படத்தில், லவ் பண்ணுறாரு, போயிடுறாரு. அப்போ ஏன் உங்கள் படத்தில் மட்டும் இது ஓகேவா? இந்த கேள்வி வருது. இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. ஸோ இந்த ஈக்குவாலிட்டி என்னங்கிறது நம்ம இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈக்குவாலிட்டி இஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவல் ஸ்பேஸ், ஈக்குவல் ரெஸ்பெக்ட். அதுதான் ஈக்குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன் சார். அது வந்து போக போக தான் அந்த பேலன்ஸ் வரும்னு நான் நம்புகிறேன் சார். சினிமா துறையை சேர்ந்தவரே ஒரு முதலமைச்சர் இருக்காரு. நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க, நிறைய சிக்கல் இருக்கும், நிறைய கேள்வி இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ உள்ள காலகட்டம் உங்களுக்கு தேவை என்னென்னா, என்ன கோரிக்கை, என்ன வேணும்னு கவர்மெண்ட் சைடில் எதிர்பார்க்குறேன்? சரி, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேள்வி. ஏன்னா சினிமா வந்து வெறும் ப்ரொடியூசர் சார்ந்தது கிடையாது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, தியேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேரோட லைஃப் இதில் டிபெண்ட்டாக இருக்குது. என்னன்னா சார், ஜஸ்ட் தட் இன்னும் ஆன்லைன் டிக்கெட்டிங், ஐ மீன் டிக்கெட்டிங்கோட ரெவென்யூ வந்து எல்லாமே ஆன்லைன்னா இல்லை எல்லாமே புக்கிங்காக ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னும் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் சம்டைம்ஸ் வந்து டிக்கெட் தேட்டரில் தான் போகுது. ஸோ அதெல்லாம் மாறிச்சுன்னா சார் த ஹோல் சிஸ்டம் வில் சேஞ்ச். என்ன ஆகிடும்னா, ஏன் நிறைய பேர் நம்ம கேட்குறோம் சார், ஏன் ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் ப்ரொடியூசர்ஸ்க்காக ப்ராஃபிட் ஷேரிங்கில் போக மாட்டேங்கிறாங்க? ப்ராஃபிட் ஷேரிங் போகிறதுக்கு எல்லோரும் ரெடி தான். ஆனால் கணக்கு வரணும். கணக்கு வர்றதுக்கு சிஸ்டம் இருக்கா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல சார். ஸோ
அதெல்லாம் கரெக்ட். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஹீரோஸ் வந்து தே வில் கெட் இன்டு ப்ராஃபிட் ஷேரிங். அதுக்கு என்ன சரி பண்ணணுமோ பண்ணால் எனக்கு தெரிஞ்ச சினிமா நல்லாயிருக்கும் சார். இவ்வளோ தான் நான் வந்து கேட்பேன். இந்த ஹோல் சிஸ்டமை வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பெரண்ட் ஆகுனா நல்லாயிருக்கும் சார். விஷ்ணு சார், லாஸ்ட் கொஸ்டின். ஒரு ஹீரோ வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் விஷ்ணு சாரோட ஃபில்மோகிராஃபி பார்த்தோம்னா எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். வெவ்வேறு எக்ஸ்ட்ரீமில் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒரு படமும். இது நீங்கள் கான்ஷியஸாக பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு அமைதியாக? இல்லை சார், கான்ஷியஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப கான்ஷியஸ் சார். நான் ஒரு கிரிக்கெட் ஆடினதுனால ஒவ்வொரு மேட்ச் வேறையாக இருக்கும், ஒவ்வொரு கிரவுண்டு வேறையாக இருக்கும். ஆமாம், ஒவ்வொரு பால் வேறையாக இருக்கும். அது ஒரு ஐ மீன் ஒரு வெரைட்டிங்கிறது ஒரு இடத்துல இருக்க முடியாது எங்களால். நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இல்லைனா எனக்கு என்ன ஆகிடுதுன்னா ஒரு மாதிரி ஸ்டாக்னெண்ட் ஆகிடுது லைஃப். ஸோ எனக்கு சினிமா பண்ணும்போதே ஆசை என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக படங்கள் பண்ணணுன்னு. அண்ட் சில வாட்டி வந்து நம்ம நினைக்கிறதோட நமக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். இப்போ தான் நம்ம நினைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால் சூஸ் பண்ண முடியுது. அதுக்கு ஒரு ஜேர்னி தேவைப்பட்டுச்சு. அந்த ஜேர்னி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வந்து இப்போது நான் என்ன ஆசைப்பட்றேன்னு என்னால் சூஸ் பண்ண முடியுது. ஸோ இன்னமும் வித்தியாசமான படங்கள் நான் பண்ணுவேன். நான் ஒரு எய்ம் வச்சுருக்கேன். அந்த எய்மை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன். டைம் ஆகுது, ஆனால் என்னோடய திசை கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு படம் மிஸ் ஆகலாம், ஆனால் அடுத்து 3 படம் ஜெயிக்கும். ஸோ நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் எங்கே நல்லா இருக்கிறேன், எனக்கு என்ன செட் ஆகுது, நான் எந்த பாதை எடுக்கணும், லாங் ஸ்டாண்டிங் கரியருக்கு அதுதான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே நான் ஜெயிச்சே ஆகணும். நான் 2 வாட்டி தோத்துட்டேன்னா 3ஆவது படம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு வித்தியாசமான படங்கள் வெரைட்டி பண்ணுறது பிடிக்கும். இனிமேல் நான் ஒரு ரூட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறேன். இது கட்டா குஸ்தியோட அண்ட் இரண்டு வானமோட அந்த விஷயம் முடியும். நான் இப்போ ஒரு ரூட் ட்ரை பண்ண போகிறேன். அது நெக்ஸ்ட்டு 4 ஃபிலிம்ஸில் ப்ராபப்ளி வெளியே வரும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நான் என்ன ரூட் எடுக்கிறேன்னு. ஏன்னா நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன வேணுமோன்னு என் அனாலிசிஸில் எனக்காக என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறது நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோடய 25th ஃபிலிம் வரப்போகுது. ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். கட்டா குஸ்தி 22nd, 23rd அருண்ராஜ் காமராஜ், 24th கொஞ்ச நாள் அனௌன்ஸ் பண்ணுவோம், 25th வரப்போகுது. அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். இனிமேல் என் ஜேர்னி இப்படி இருக்கணுங்கிறது. கடல் புண்ணியத்தில் we are at a place where we are able to choose content today. ஸோ அது ரொம்ப குரூஷியலான விஷயம். பட் எனக்கு வெரைட்டி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஐஸ்வர்யா மேடம் கூட கடைசி கேள்வி. ஒரு நடிகை ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும்போது அவங்க ஃபிலிமை ரசிக்கலாம், கிரிட்டிஸ் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். நிறைய பேர் அவங்க பர்சனலாக வந்து நிறைய பண்ணுறாங்க. இத்தனை கோடிக்கு குடோருக்கு வீடு வாங்கிட்டுங்க, ஜிம்முக்கு போகிறது, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பர்டிகுலராக மேரேஜ், இந்த மேரேஜ் அந்த மேரேஜ்லாம் நிறைய பண்ணும்போது அது வந்து ஓகேவா ஒரு மீடியா பாயிண்டில், ஒரு ஃபேன்ஸ் பாயிண்டில் அதெல்லாம் வந்து எடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார், நம்ம ஒவ்வொருத்தரோடும் பர்சனாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளோட பர்செப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் யாருமே இல்லை இவர் பண்ணுறது சரியா தப்பான்னு சொல்கிறதுக்கு. சொசைட்டியில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அவர் அதை வாய்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எனக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது, நான் உங்ககிட்ட அதை சொல்ல மாட்டேன். பட் திஸ் கொஸ்டின் ஐ திங்க் இஸ் அபவுட் ஹவு சொசைட்டி அட்ரெஸஸ் ஆர் ஹேஸ் தேர் ஒப்பீனியன் ஆன் லாட் ஆஃப் திங்ஸ். அது அப்படியே ஒரு சைடு கூட போயிட்டே இருக்கு, நம்ம இப்படியே ஒரு சைடு கூட போயிட்டே இருக்கோம். ரிசோர்ஸஸ் இருக்கிறவர் இது பண்ணிகிட்டே இருக்கோம்ல. ஸோ they should decide what they want to do, not us, with the resources they have. Yeah. ஃபைனல் படம் பார்க்கலாம். சொல்லுங்கள். ஃபைனல் பார்ட் 2 கண்டிப்பாக பார்ட் 1 மாதிரி உங்களை என்ஜாய் பண்ண வைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். குடும்பத்தோடு வந்து தேட்டருக்கு பாருங்கள். தேங்க்யூ. July 3rd அன்றைக்கி கட்டா குஸ்தி 2nd ரவுண்ட் ரிலீஸ் ஆக போகுது. அண்டு ஒரு பயங்கரமான மேட்ச் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக போங்க, தேட்டரில் ஃபேமிலியோடு போய் ஒரு நல்ல மேட்ச்சை பாருங்கள். கிளைமேக்ஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்மாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் ஆன் July 3rd. டெஃபினட்டாக உங்களோட ஃபுல் ஃபேமிலியோட வந்துடுங்க தியேட்டருக்கு. July 3rd நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு வரேன். ப்ளீஸ் சப்போர்ட் ஆர் ஃபிலிம், ப்ளீஸ் சப்போர்ட் ஆல் ஆஃப் அஸ். ரொம்ப ரொம்ப நன்றி.